ஓம் சக்தி. பக்தி செய்யும் எல்லோருக்கும் பரமனருள் கிடைப்பது இல்லை. அது பாவம் செய்யாதவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. துன்பம் துன்பம் என்று ஒவ்வொருவரும் அழுகிறார்கள். அந்த துன்பம் தான் அவருடைய குரு என்பதை மறந்து போகிறார்கள். போகின்ற வேகத்தில் அடி விழுந்தால் நின்று யோசிக்கிறான். அப்போது அவனுக்கு தெய்வம் ஞாபகம் வருகிறது. கிராமங்களில் பட்டரி கெட்டரி என்பார்கள். பட்டால் தான் அறிவு வரும், கெட்டால் தான் தெளிவு வரும். அறிவும் தெளிவும் வந்த பின்பு ஞானம் வரும். மண்ணாசை வளர்ந்துவிட்டால் கொலை விழுகிறது. பொன்னாசை வளர்ந்துவிட்டால் களவு நடக்கிறது. பெண்ணாசை வளர்ந்துவிட்டால் பாவம் நிகழ்கிறது. இந்த மூன்றில் ஒரு ஆசை கூட இல்லாத மனிதர்கள் மிகவும் குறைவு. இருப்பது போதும், வருவது வரட்டும், போவது போகட்டும், மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்று சலனங்களுக்கு ஆட்படாமல் இருப்பதே பற்றற்ற வாழ்க்கையாகும். ஒவ்வொரு உயிரின் வாழ்வும் தாழ்வும், வறுமையும் வளமும், நோயும் சுகமும், இறப்பும் மறுபிறப்பும் ஆண்டவனின் இயக்கமே என்பதை தவிர வேறு என்ன? முற்றி முதிர்ந்த ஞானம் இவற்றை அடையாளம் கண்டு கொள்கிறது. ஆண்டவனின் தீர்ப்பிற்கு யாரும் தப்ப முடியாது. இன்பத்தையோ துன்பத்தையோ தெய்வம் வழங்குகிறது என்பதை தவிர வேறு என்ன காரணம்? எந்த கணக்கை கொண்டு தெய்வம் வழங்குகிறது? ஒவ்வொரு பிறவியின் கணக்கை கொண்டும் அடுத்த பிறவியை நிர்ணயிக்கிறது. நூற்றாண்டுகள் வாழ்வது எப்படி என்ற நூலை எழுதியவர் 60 ஆண்டிலேயே காலமானார். எனவே நமது கண்ணுக்கு தெரியாத சூட்சும இயக்கம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பிறந்துள்ள இந்த பிறப்பில் நடந்து கொள்கிற முறையை வைத்து அதற்குரிய பரிசையோ தண்டனையையோ இந்த பிறவியில் பாதியையும் அடுத்த பிறப்பில் பாதியையும் அனுபவிக்கிறோம். ஓம் சக்தி. மெழுகும் கற்பூரமும். மெழுகும் கற்பூரமும் தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றன. பிறர் தூற்றுதலை கண்டு அஞ்சக்கூடாது. அந்த தூற்றுதல் நாளடைவில் காளான்களைப் போல் அழிந்துவிடும். நாளைய உலகம் சக்தி உலகம். நாளைய உலகம் ஆன்மீக உலகம். சக்தி உலகம் கவர்ச்சியாக இருக்கும். இங்கு மேல் மருவத்தூரில் எம்மதமும் சம்மதம். நாளைய உலகம் ஆன்மீகவாதிகளின் உலகம். நாளைய உலகம் வெடிகுண்டு உலகமாகவும் அழிவு உலகமாகவும் மாறக்கூடும். அழிவிற்கு பிறகுதான் உலகம் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பும். நாளைய உலகத்தை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு வழிவகுக்கவோ ஆலயம் கட்டவோ உங்களால் முடியாது. என் இடமோ சுடுகாடு. அதனால் தான் வீட்டில் பிறப்பை வைத்தேன், வெளியில் இறப்பை வைத்தேன். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.